அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு வணக்கம். ஐயா அவர்கள் பாஸ்கர் நான் எவ்வளவு நேரம் பேச வேண்டும் என்று என்னை கேட்டார். மக்கள் ரசிக்கும் வரை பேசுங்கள் என்றுதான் நான் கூறுவேன். தயவு செய்து அனைவரும் ஐயாவின் சொற்பொழிவையும் சிறப்புரையை கேளுங்கள். இந்த ஒரு அரிய ஒரு வாய்ப்பு நிச்சயமாக உங்களுக்கு அமைய வாய்ப்பில்லை. நன்றி. பொதுவாக சென்னையில் மேடையில் சொல்கிறத பாஸ்கர் வேறு மாதிரி சொல்லியிருக்காரு. ஒரு பேச்சாளர் இப்படி தான் கேட்டாராம், நான் எவ்வளோ நேரம் பேசலாம்னு. நீங்கள் எவ்வளோ நேரம்னா பேசுங்க சார், நாங்கள்லாம் ஒரு 10 நிமிஷத்தில் கிளம்புறதா இருக்கோம்னு சொன்னாங்க. அந்த பாஸ்கர் வேறு மாதிரி சொல்கிறார். அவங்க ரசிக்கிற வரைக்கும் பேசுங்கன்னா, ரசிக்கலைன்னா போயிடுவாங்க அப்படின்னு ஒரு குறிப்பு எனக்கு. என்னுடைய இந்திய நண்பர் அண்ணாமலை பாஸ்கர் அவர்களே, மரியாதைக்குரிய ஐயா தசரதன் அவர்களே, அன்பு சகோதரர் லாவண்யகுமார் அவர்களே, எனக்கு முன்னால் இங்கே நகைச்சுவையோடு தீபாவளி என்றால் என்ன என்று உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய சக்தி புயல் அவர்களே, பிரான்ஸ் கம்பன் கழக தலைவர் கவிஞர் பாரதிதாசன் அவர்களே, இங்கே திரளாக வந்திருக்கக்கூடிய பெருமக்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவன்பான வணக்கங்கள். அண்ணாமலை பாஸ்கர் அவர்கள் நான் சட்டக்கல்லூரி மாணவனாக இருந்த போதிலிருந்து பழக்கம். நாங்கள் பெருந்தலைவர் காமராஜருக்கு தொண்டர்கள். அரசியலில் ரொம்ப தீவிரமாக இருந்த காலம் ஒன்று உண்டு. சில காரணங்களால் பாஸ்கர் பாரிஸ் நகருக்கு வந்து திருவள்ளுவர் பேரில் கலைக்கூடம் அமைச்சிருக்கிறார் பாருங்க. அது பெரிய மகிழ்ச்சியான விஷயம். பாஸ்கர் இங்கே அழைச்ச உடனே எந்த சிந்தனை, பொதுவாக பாஸ்கர் மட்டும் இல்லை, பாரிஸ் நகரத்துக்கு எந்த விழாவுக்கு நான் வர்றதா இருந்தாலும் நம்முடைய மரியாதைக்குரிய தட்சிணாமூர்த்தி அவர்களும் என்னுடைய அன்பு சகோதரி சத்யவாணி அவர்களும் இருக்கிறார்கள்ன்ற நம்பிக்கையில் நான் போய் கொடுத்து வந்தேன். அவங்க நான் எதுக்கு வரேன், எவ்வளோ நாள் இருக்க போகிறேன், என்ன பேச போகிறேன், அதுக்காக தான் வரலாம். எதை பற்றியே இல்லை. ஏதோ எனக்கு கூட பிறந்த சகோதரி வீடாக பாஸ்கர் நம்முடைய தட்சிணாமூர்த்தி அவர்களும் சத்யவாணி அவர்களும் அவருடைய குமாரர்கள் 2 பேரும் கூட, அதே மாதிரி இங்கே ராஜாராம், ரொம்ப மகிழ்ச்சியாக உடனே நான் வந்தேன். பாஸ்கர் மேலே எனக்கு இருக்கக்கூடிய வியப்பு என்னன்னா, அந்த திருவள்ளுவர் கலைக்கூடமும் வச்சது. திருவள்ளுவரை ஒரு பக்கம் திருக்குறள் பேரவைன்னு தமிழ்நாடு முழுக்க விழாக்கள் நடத்தினா கூட, பள்ளிகள்லேயும் கல்லூரிலையும் திருக்குறள் அப்படின்னா சாய்ஸ்ல விடுறதுன்னு பொருள். யாரும் திருக்குறளை மனப்பாடம் பண்றதெல்லாம் கிடையாது. திருவள்ளுவர் திருக்குறள்னு கூட எப்போ ரொம்ப ஃபேமஸ் ஆச்சுன்னா, சென்னையில் தமிழ்நாட்டில் திருவள்ளுவர் போக்குவரத்து கழகம் இருந்தது. நீங்கள் புதுச்சேரிக்காரங்களுக்கு தெரியும். இந்த புது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் பழைய முன்னால் அங்கே தான் இருந்தது திருவள்ளுவர் போக்குவரத்து கழகம். அதில் அப்போ தான் திருவள்ளுவர்னு ஒருத்தர் இருந்தார். பல பேருக்கு தமிழ்நாட்டில் இருக்கவங்க அது தெரியாது. ஒரு நாள் பஸ் ஸ்டாண்டில் சொல்கிறான், யாரை நம்புறாலும் நம்பலாம், திருவள்ளுவரை நம்ப முடியலன்னு. ஏன்னா அந்த பஸ்ஸு லேட்டாக வருதான், திருவள்ளுவரை நம்ப முடியலப்பா இப்பெல்லாம். இதை விட தமிழ்நாட்டில் தினத்தந்தின்னு ஒரு பேப்பர் உண்டு. அவங்க நாளைய செய்தியை இன்றைக்கே தருவார்கள், அவ்வளோ ஃபாஸ்ட் அவங்க. தந்தி தமிழ்நாட்டில் திருவள்ளுவர் போக்குவரத்து கழகம் இருந்ததா, ராணிமங்கம்மாள் போக்குவரத்து கழகம் இருந்தது, கட்டபொம்மன் போக்குவரத்து கழகம்லாம் இருந்தது. ஒரு தடவை ராணிமங்கம்மாள் பஸ்ஸு திருவள்ளுவர் பஸ்ஸு இடிச்சிட்டான். பேப்பரில் எப்படி எழுதுறான், ராணிமங்கம்மாள் பின்னாலேயே போனார் திருவள்ளுவர், பின்னால் போய் இடிச்சிட்டான்னு எழுது. வள்ளுவர் பற்றி இதை விட இன்னொன்று, தமிழ்நாடு முழுக்க வாட்ஸ்அப்பில் வந்தது, உங்களுக்கு வந்திருக்குமான்னு தெரியல.
கொஞ்சம் ரசக்குறைவாக தான் இருக்க, இருந்தாலும் சொல்றேன். இந்த பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலில் பெரிதுன்னு ஒரு குறள் இருக்கு. இது ஒரு பையனுக்கு கொடுத்து விளக்கம் எழுத சொன்னாங்க. அவனுக்கு கடல்ன்றது புரியுது, வேற ஒன்றும் அந்த திருக்குறள்ல தெரியல. பயன் தூக்கார்ன உடனே அவன் பையனை தூக்க மாட்டாங்கன்னு நினைச்சுக்கிட்டான். கடல்ல விழுந்த பையனை தூக்க மாட்டாங்க. இந்த நயன் தூக்கின்னா தமிழ்நாட்டில் நயன்தாரான்னு ஒரு நடிகை உண்டு, அவளை நயன்னு தான் எழுதுவாங்க. நயன் தூக்கின உடனே அவன் என்ன விளக்கம் எழுதுறான், கடல்ல பையன் விழுந்தா தூக்க மாட்டாங்க, நயன்தாரா விழுந்தா தூக்குறாங்க. திருக்குறள் ஒரு மாதிரி ஆயிருக்கு. பிரான்ஸ் திருவள்ளுவர் கலைக்கூடம்ன்ற பேர்ல பாஸ்கர் எவ்வளவு சிரமங்களுக்கு இடையில பாஸ்கருக்கு உதவியாக செல்வா, திருமதி தவமணி அவர்கள், அனிதா அவர்கள், எல்லாருமே குடும்பமாக இருந்து திருவள்ளுவருக்கு விழா எடுக்கிறதுல எனக்கு பெரிய மகிழ்ச்சி. சக்தி புயல் அவர்களை பற்றி ஒரு வார்த்தை சொல்லணும். நான் விவேகானந்தா கல்லூரி மாணவனாக பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படித்த சமயத்தில் பாண்டிச்சேரி தமிழ்நாட்டில் இருக்க எல்லா கல்லூரி மாணவர்களுக்கு சேர்ந்து பேச்சு போட்டி நடத்துறாங்க. அந்த கல்லூரியில ஆசிரியராக இருந்தவர் சக்தி புயல். அதனால அவரை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு என்னோட பேராசிரியரை பார்க்குற மாதிரியே இருக்கும். அதை விட மகிழ்ச்சி என்னன்னா, அவர் எழுதின கவிதைகள் இருந்த ஒரு நூல் கொடுத்தார். வித்தியாசமா எப்படி யோசிக்கிறாங்கன்னு உங்களுக்கு தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி ஒன்று தெரியுமா? அதாவது பனைமரம் கீழே இருந்து பால் குடிச்சாலும் பனங்கல்லுன்னு ஊர் சொல்லுதுன்னு பழமொழி. பனைமரத்துக்கு கீழே இருந்து பால் குடிச்சாலும் பனங்கல்லுன்னு உலகம் சொல்லும்னு பழமொழி. சக்தி புயல் அதை எப்படி எழுதியிருந்தார், பனைமரத்துக்கு கீழிருந்து நான் பனங்கள் குடித்தாலும் பால் குடிக்கிறான் என்று சொல்லுகிறதே பாழாய் போன உலகம். ரொம்ப அழகா அதுல சின்ன சின்ன கவிதைகளாக எழுதியிருந்தார். எனக்கு அந்த கவிதைகள் கூட நினைவு உண்டு. அவரை இந்த மேடையில சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. நம்முடைய குணவதி மைந்தன் இளம் வயதிலேயே பல குறும்படங்களை எடுத்து உலக அளவிலே வலம் வருகிறார். அவருக்கும் நம்முடைய மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். கவிஞர் பாரதிதாசன் அவர்களை பற்றி சொல்ல தேவையில்லை. சரியாக சொல்வதானால் பாரதிதாசன் அவர்களும் அவருடைய துணைவியார் குணா அவர்களும் கம்பன் கழகம் சார்பில் அவர்கள் அழைத்துத்தான் நான் முதல்ல உங்க எல்லாருடைய நட்பும் கிடைச்சது. தொடர்ந்து கம்பன் கழகத்தை சிறப்பாக நடத்தி வரக்கூடிய கவிஞர் பாரதிதாசன் அவர்கள். இப்படி நான் பார்க்குற நிறைய எனக்கு தெரிந்த நண்பர்கள் இருக்கிறீர்கள். இதுல மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் அப்படின்றது எனக்கு தலைப்பு. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் அப்படின்னா சங்கரன் இருக்காரா? தர்ஷாமூர்த்தி சார் சங்கரன் இருக்காரா? அவர் பையன் ஒரு கேள்வி கேட்டார். இப்போ அதுக்கு விளக்கம் சொல்ல வேண்டிய வேலை எனக்கு வந்துருச்சு. என்ன கேள்வின்னு மட்டும் சொல்ல மாட்டேன். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம்னா என்ன வரி அது? உங்களில் சில பேருக்கு தெரிந்திருக்கலாம். யாருக்கு தெரியும் இது? யார் சொன்ன வரி என்ன? யாருக்காவது தெரியுமா? சத்தியவாணிக்கு தெரியும். நான் அவங்ககிட்ட அந்த முழு பாட்டையும் சொன்னாங்க. உங்க யாருக்கும் சரி. என்னன்னா, யார் எழுதினான்னு சொன்னா நீங்க பயந்துருவீங்க, இவன் 1 மணி நேரம் நம்மளை அறுக்க போறான்டான்னு. ஆனால் இன்னைக்கு கூட தமிழ்நாட்டில் கல்யாண வீடுகளில் மணப்பெண்ணை மணமகனை தமிழ்ல வாழ்த்து சொல்றப்ப, ஏன் தமிழ்ல வாழ்த்து சொல்றேன்னா, கல்யாணத்துல அங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஐயருங்க சமஸ்கிருதத்துல சொல்றது பழக்கம் உண்டு. தமிழ் திருமணங்கள்ல மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம்னு வாழ்வோம். 4 வரி இருக்கக்கூடிய பாட்டு. இந்த 4 வரி இருக்கக்கூடிய பாட்டை எழுதுனது யாருன்னா, உங்களை சில பேர் கேள்விப்பட்டிருங்க, திருஞான சம்பந்தர் பழைய சுவாமி ஒருத்தர். சின்ன வயசுல இறந்து போயிட்டார். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவில்லை, கண்ணில் நல்லது ஊரும் கழுமல வளநகர் பெண்ணின் நல்லாளோடு பெருந்தகை இருந்ததுன்னு பாட்டு. நான் இது மேல பாட்டு சொல்ல மாட்டேன், பயந்துராதீங்க. என்ன சொல்ல வர்றாருன்னா,
பெண்ணின் நல்லாளோடு பெருந்தகை இருந்தது அப்படின்னா, தக்கோலம் ஒரு ஊர், அங்க சிவபெருமானும் பார்வதியை இருக்கக்கூடிய காட்சியை சொல்லிட்டு இதை நீங்க பார்த்து வணங்கி வாழ்ந்தால் பூமியில மகிழ்ச்சியா வாழலாம்னு சொல்றோம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம்னா சந்தோஷமான வாழ்க்கை பாயுது. வாழ்க்கையை மகிழ்ச்சியா வாழலாம், நீங்க வருத்தப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. நம்பிக்கையோடு வாழ்க்கையை எதிர்கொள்ளுங்கள்னு சொல்ற பாட்டு. ஆனா இதை நான் வேற மாதிரி சொல்ல போறேன். இந்த பாட்டை கொஞ்சம் பின்னால இருந்து படிச்சுட்டு போங்க. இந்த அப்படியே திருப்பி சொல்றதுன்னு ஒரு வடிவேல் ஜோக்கு ஒன்று வரும் தெரியுமா உங்களுக்கு? எங்க வேலை செய்யற துபாயிலன்னா அட்ரஸ் சொல்லுவார் வடிவேல். பார்த்துக்கன்னு சொல்ல 6 விவேகானந்தர் தெரு, துபாய் குறுக்கு சந்து, துபாய் அப்படின்னு திருப்பி சொல்லு. துபாய் குறுக்கு தெரு, விவேகானந்தர் நம்பர் 6. ஓ அப்படி திருப்பி சொல்றியான்னு ஜோக் பாருங்க. நான் பின்னால் அப்படியே திருப்பி படிங்களேன். பெண்ணின் நல்லாளோடு பெருந்தகை இருந்ததுன்னு கடைசியில முடியறது மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். என்ன அர்த்தம்னா, மனுஷன் பூமியில மகிழ்ச்சியா வாழணும்னா முதல்ல கணவன் மனைவி மகிழ்ச்சியா, கணவன் மனைவி எங்க மகிழ்ச்சியா இருக்கிறாங்களோ அந்த வீட்டில் பிறக்கிற குழந்தைகள் நல்லவர்களாக இருப்பாங்க. அம்மாவுடைய அன்பும் அப்பாவுடைய வழிகாட்டுதலும் சிறப்பா இருக்கக்கூடிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் தடம் மாறி போவதே இல்லை. அப்போ அடுத்த தலைமுறையை நம்ம உருவாக்கணும்னா என்ன தேவை என்றால், இந்த கடைசி வரை என்ன சொன்னாங்க? பெண்ணின் நல்லாள் பெருந்தகை. மனைவி எப்படி இருக்கணும்? பெண்ணின் நல்லாளாக இருக்கணும். ஆம்பளை பெருந்தகையாளனாக இருக்க வேண்டும். நீங்க நெக்ஸ்ட் ஜெனரேஷன் சொல்லக்கூடிய அடுத்த தலைமுறையை நல்லா வளர்க்கணும்னா அம்மா அப்பாவை விட ரோல் மாடல் பிள்ளைகளுக்கு இருக்கவே முடியாது. அதுதான் இந்த பாட்டு சொல்லுது. எப்படி? இது பாரதிதாசனுடைய 125 விழாவையும் சேர்த்து கொண்டாடுறாங்க. பாரதிதாசன் ரொம்ப தமிழ் மேல ரொம்ப ஆர்வம் கொண்டவர். அதை நம்ம கவிஞர் பாரதிதாசன் கவிதையில சொன்னார். இந்த குடும்ப விளக்கு இருண்ட வீடுன்னு நம்ம சக்தி புயல் சொன்னார் பாருங்க. ஒரு குடும்பம் இப்ப நம்ம சொன்ன மாதிரி கணவன் மனைவி மகிழ்ச்சியா இருக்கிறது, ஒரு குடும்பம் எவ்வளவு நல்லா இருக்கும் அத பாவேந்தர் பாரதிதாசன் சொல்றார். காப்பியத்துல சொல்றார். ரொம்ப எளிமையான கவிதைகள்ல சொல்றார். வீட்டுல இருக்க பொண்ணு என்ன பண்றாங்களா, கடைக்கு காய்கறி வாங்க போறாங்க. நீங்க சாப்பிடுறது 2 விதமா சாப்பிடலாம். ஒண்ணு, என் நாக்குக்கு எது சுவையா இருக்கோ அதை சாப்பிடுறதுன்றது ஒண்ணு. எதை சாப்பிட்டா என் உடம்புக்கு நல்லதோ அதை சாப்பிடுறதுன்றது ஒண்ணு. உண்மையா இல்லைங்களா? நம்ம உடம்புக்கு சுவைய நல்லதெல்லாம் நாக்குக்கு சுவையா இல்லாம போயிடும். நாக்குக்கு சுவையா இருக்கிறதெல்லாம் உடம்புக்கு நல்லது கொடுக்காம போயிடும். இந்த பொண்ணு என்ன பண்றானா, குடும்ப விளக்குல பாரதிதாசன் சொல்ற காய்கறி வாங்க போறேன். காய்கறியில பீன்ஸ், உருளைக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு காய்கறிகளா இருக்கு. என்ன நினைக்கிறாளா, கொண்டவர்க்கு எது பிடிக்கும், நான் வீட்டுக்கார் எதை சாப்பிடுறாருன்னு நினைக்கிறோம். முதல்ல நீங்க இந்த கல்யாணம் ஆன கொஞ்ச நாள், ஒரு மாசம் கல்யாணம் ஆகிற அன்னைக்கு அந்த பையனுக்கு இருக்கிற மரியாதை அடுத்த நாள் கண்டினியூ ஆகும்னு சொல்ல முடியாது. யாரும் ரசிச்சு கைதட்டுறாங்க, அனுபவப்பட்டாங்க. அந்த கல்யாணம் ஆன 3வது நாள் 4வது நாள் ஒரு வாரம் 10
10 நாள் பல வீட்டுக்கு சாப்பிட கூட்டிட்டு போவாங்க. புதுச்சேரியில் கூட அந்த பழக்கம் உண்டு இல்லை? மாப்பிள்ளை பொண்ணு எங்கள் வீட்டுக்காரங்க அது எதுக்கு கூப்பிடுறாங்க? 2 பேரும் வந்து சாப்பிடுங்க எதுக்குங்க கூப்பிடுறாங்க? அவங்க வீட்டில் சோறு இல்லாமையா இருக்கும்? எதுக்குன்னா கணவனுக்கு எது பிடிக்குதுன்னு மனைவி அதை நோட் பண்ணிக்கும். அப்பதானே பழக ஆரம்பிக்கிறாங்க. மனைவி என்ன விருப்பப்படுறான்றது கணவன் தெரிஞ்சுக்கும். ஏன்னா 3வது வீட்டில் போய் சாப்பிட்றோம், எதை சாப்பிட்றாரு, ஒய்ஃப் எதை விரும்புது, இந்த காரணத்துக்காகத்தான் விருந்துக்கு போறது. இது நடக்கலன்னா என்ன ஆகும்? மனைவி கிட்ட கேட்பாங்க, என்னம்மா கல்யாணம் ஆச்சு, உங்க வீட்டுக்காரர் என்ன சாப்பிட்றார், எதை விரும்பி சாப்பிடுவாருன்னா அது எதை போட்டாலும் தின்னுது அப்படின்னு பதில் வந்தா மரியாதையா இருக்காது. இப்ப காய்கறியில இந்த பொண்ணு என்ன பார்க்கறாளாம், கொண்டவனுக்கு எது பிடிக்கும், குழந்தைகள் எதை விரும்பும், தண்டூன்றி நடக்கும் மாமன் மாமிக்கு தக்கதென்ன. மாமியார் மாமனாருக்கு எது உடம்புக்கு நல்லது, கணவனுக்கு எது பிடிக்கும், இதை பார்த்துட்டு காய்கறிகள் எல்லாவற்றிலும் உண்பவருடைய முகத்தை பார்த்தாள்னு. உருளைக்கிழங்கு பார்த்தவொன்னா புருஷன் மூஞ்சி தெரியுதான். உருளைக்கிழங்குனா 1.5 கிலோ தின்றவன் முகம் பார்த்தான். குடும்ப விளக்குன்னு அவர் எதை சொல்றாருன்னா, மகிழ்ச்சியா குடும்பம் இருக்கிறதுன்றது ரொம்ப முக்கியம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம்னு நினைச்சீங்கன்னா கணவன் மனைவி மகிழ்ச்சியா, அதுதான் முக்கியம். இது எப்படிங்க முடியும்? அதனாலதான் பெரியவங்க என்ன சொல்லி வாழ்த்துவாங்க, விட்டு கொடுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். இந்த 2 தான், விட்டு கொடுத்தல், புரிந்து கொள்ளுதல். நான் அட்வொகேட் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல, உங்களுக்கு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், டைவர்ஸ் மேட்டர் 2 காரணத்தை நான் சொல்றேன். பொதுவாக கிளைண்ட்ஸோட ரகசியமே வெளியே சொல்லக்கூடாது. நான் யார் பேரு என்னன்னு சொல்லாம செய்தியை மட்டும் சொல்றேன். ஒரு பெண்ணு டைவர்ஸ் போட்டவ காரணம் சொல்றாங்க, இவர் கூட நான் வாழ முடியாதுன்னு ஹனிமூன் போனப்பவே நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஹனிமூன் போனப்ப புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு அவர் காரணம் சொல்றா, நாங்க ஒரு நாள் ஹனிமூன் போன இடத்துல வெளியெல்லாம் சுத்தி சாப்பிட்டு டயர்டா வீட்டுக்கு வந்தோம். சரி, ரூம் போகிறோம், தங்கியிருக்க ஹோட்டலுக்கு. அவர் கேட்கிறார், நீ என்ன சாப்பிடுறன்னு கேட்கிறார். நான் சொன்னேன், எனக்கு சாப்பாடு எதுவும் வேண்டாம், வயிறு ஃபுல்லா இருக்கு, வேண்டாம்னு சொல்லிட்டு நான் குளிக்க போயிட்டேன். குளிச்சுட்டு வந்து பார்த்தா இவர் எனக்கும் சேர்த்து சாப்பாடு சொல்லியிருக்கிறார். 2 சாப்பாடு சொல்லிட்டார். என் உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் அவமதிக்கிற இவரோடு நான் எப்படி வாழ முடியும்னு டைவர்ஸ். அவனுக்கு இருக்கு இது வேணும். ஒன்று கன்வின்ஸ் பண்ணி சாப்பாடு ஆர்டர் பண்ணிருக்கலாம், இல்லை சரி அவன் என்ன நினைச்சாலும் தனியா நம்ம மட்டும் சாப்பிட வேண்டாம்னு நினைச்சாலும். பெண்ணு என்ன நினைக்கிறான், நான் வேணான்னு சொன்னதுக்கு அப்புறமா எனக்கு நீ சாப்பாடு ஆர்டர் பண்ணினா உன் கூட எப்படி வாழ முடியும்னு கேட்கு. இன்னொன்று டைவர்ஸ் கேஸ் எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்தது. பொண்ணு காரணம் சொல்ற, கல்யாணம் ஆகி ஜாலியாக பையன் சந்தோஷமா இருக்கிற பையன் டைப்பிங் கிளாஸ்க்கு ஒரு வாரம் போகலை. பையனோட அப்பா அவனை சத்தம் போட்டார், ஏடா டைப்பிங் கிளாஸ் போக மாட்டியா நீ, கல்யாணம் சுற்றிக்கிட்டே இருக்க, டைப்பிங் கிளாஸுக்கு பணம் கட்டி வீணா போகுது. பையன் பேசாம தலை குனிஞ்சிட்டு வந்துட்டானா. இந்த பொண்ணு என்ன சொல்ற, அப்போ அவ்வளவு திட்டினாலும் தலை குனிஞ்சிட்டு வரக்கூடிய இவரோட நான் எப்படி வாழ முடியும்னு கேட்டேன். இப்ப விட்டு கொடுத்தல், புரிந்து கொள்ளல் தான் குடும்பத்தை வாழ வைக்கும் அப்படின்னு பெரியவங்க சொன்னது காரணம் என்னன்னா, பல விஷயங்கள் இருக்கும் பிடிக்காததான் இருக்கும். நான் நினைச்ச மாதிரி தான் என் மனைவி இருக்கணும், என் மனைவி நினைச்ச மாதிரி தான் நான் இருக்கணும்னு ஒவ்வொருத்தரும் நினைச்சா ஒரு குடும்பமும் மகிழ்ச்சியா இருக்காது. இந்த புரிந்து கொள்ளுதல் கூட ஒரு அர்த்தம் உண்டுங்க. எங்கேயாவது ஒரு பொம்பளை புரிஞ்சுக்க முடியுமா? மனைவியாவே பெண்ணை கேட்டு பாருங்க, புருஷனையே புரிஞ்சுக்க முடியாது. என்ன புரிஞ்சுக்கலாம்னா,
இதை புரிஞ்சிக்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டா இது இவ்வளவுதான், இதோட தான் வாழணும்னு எழுதிடுச்சு. கணவன் மனைவி ரெண்டு பேருக்கு இடையில அன்பு தடைத்தால் மகிழ்ச்சிக்கான அடித்தளம் அதுதான். இதான் நம்ம பெரியவங்க சொன்னாங்க. இல்லைன்னா என்ன ஆகும்? மனைவி கேட்டா கணவன்கிட்ட, கல்யாணம் இவ்வளவு நாள் ஆச்சு, ஒரு ஊட்டி கொடைக்கானல் என்ன கூட்டு போயிருக்கீங்களா ஆரம்பிக்கிறேன். உடனே சொன்னா அதனால என்னமா ஊட்டிக்கு போகணுமா கொடைக்கானல் போகணுமா சொல்லு, நான் கூட்டிட்டு போறேன். மலையில சுத்தி 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 பஸ் போனா எனக்கு வாமிட் ஆகும் தெரிஞ்சுதானே உடனே ஒத்துக்கிட்டு இவன் யோசிச்சான். சரி வேண்டாமா, கோயம்புத்தூர் போகலாம், மேட்டுப்பாளையத்தில் பிளாக் தண்டர் இருக்கு, அங்கே போயிட்டு வந்துடலாம், விளையாட்டு ஸ்தலம். அதில் பெருசாக ராட்டணம் இருக்கு. அந்த ராட்டணத்தை சுத்தினா எனக்கு தலை சுத்தம்னு தெரியும், அதனால தான் ஒத்துக்கிட்டேன். அங்கெல்லாம் நான் வரல, ஆனால் என் தாலி செயினை மாற்றணும்னு எவ்வளோ நாளாக சொல்கிறேன், அதுக்கு வக்கீல்ல நான். சரிம்மா மாற்றிடலாம், அதனால நான் எப்போ மாற்றலான்னு சொல்லு. ஆமாம், பெரிய தாலி செயின் லோனை வாங்கிட்டு அடைக்காமல் கிடக்குது, வீட்டு லோனு, அதை எப்போ அடைக்கிறதுன்னு தெரியல. இவன் சொன்னான், சரிம்மா வர்ற மாதத்தில் நம்ம லோன் அடைச்சிடலாம். இப்படியே போனால் ஒரு நல்ல புடவை கூட இல்லை எனக்கு கட்டுறதுக்கு. சரிம்மா புடவை வாங்கிடலாம். அப்போ பையனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் யார் கட்டுவாங்க? என்னை என்னதாம்மா செய்ய சொல்கிறேன்னா, ஒரு ஊட்டிக்கு கூட்டு போயிருக்கியா நீன்னு மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிச்சா. இங்க பாருங்க, வாழ்க்கை துணை ஒன்னும் வெவ்வேறு மாதிரி இருக்கலாம், ஆனால் புரிந்து கொள்ளுதல் என்பது ரொம்ப முக்கியம். கம்பராமாயணத்துல சீதையும் ராமனுக்கும் இருந்த ஒரு செய்தியில கம்பன் கணவன் மனைவிக்கு மட்டும் இல்ல, ஒரு குடும்பத்துக்குள்ள எப்படி உறவு இருக்கணும்னு சொன்னான். ஒரு காட்டுல இருக்கிறாங்க, மாரீசன் ஒரு மாயமான் ஜிகு 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 ஜிகுன்னு வருது. உடம்பெல்லாம் பார்த்தா தங்கத்தாலா இருக்கு, கண்ணுலெல்லாம் பவளம் இருக்கு, கொம்புலெல்லாம் வைரம் இருக்கு. அப்படி ஒரு மான் ஜிகு 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 வருது. எதுக்குமே ஆசைப்படாத சீதா அதை பார்த்து ஆசைப்பட்டுட்டான். பக்கத்தில் இருந்த லக்ஷ்மணன் சொன்னான், இலக்குவன், அண்ணா அது பொய்மோ, அது உண்மை கிடையாது. ராமன் சொன்னா, இல்ல அண்ணி ஆசைப்படுறாப்பா, அப்ப நான் போய் கொண்டு வந்துடுறேன், நான் போய் எடுத்துட்டு வரமான. சீதைக்கு அப்ப இன்னொரு கோபம், ஏன் நீ முடிச்சு கொடுக்க மாட்டியோ அப்படின்னு ராமன் கூட கோச்சிக்கிட்டு உள்ள வரணும். நீங்க பெண்களுக்கு எப்பவுமே பாத்தீங்கன்னா, அவங்க வீட்டில இருந்து எவ்வளவுதான் நகை பணம் வந்தாலும் கணவன் கிட்ட சண்டை போடும் போது கேட்கறது, நீ ஒரு முழம் பூ வாங்கி கொடுத்தியா, இப்படிதான் ஆரம்பிப்பாங்க. நீ என்ன பண்ண எனக்கு அதை சொல்லு. இந்த ஒரு முழம் பூ கதை தான் நான் சென்னையில யோசிக்கிறது உண்மை. சென்னையில இந்த புதுசா கல்யாணங்கள்லாம் பீச்சுக்கு தான் போவாங்க, கணவன் மனைவியும் பீச்சுக்கு போவாங்க. நிறைய பையன் கையில பூ வச்சுக்கிட்டே இருப்பான். விக்கிறவன் சும்மா இருக்க மாட்டான், பின்னாலே வருவான். சார் அம்மா தலையில ஒன்றும் இல்லை சார், அம்மா தலையில ஒன்றும் இல்லை சார். இவன் யோசிப்பான், எனக்கு கூட ஒரு வாரம் ஆச்சுடா தெரிஞ்சுக்கிறதுக்கு. நீ வாங்கி கொடுத்தியா, நாயகன் நீயே பற்றி நல்கலை பொறுமா. ராமன் தான் முடிச்சு கொடுக்கணும்னு கோச்சிட்டு போனா ராமன் பின்னாலேயே விரட்டிட்டு போகணும். ஆனா அது ஏமாத்துறதுக்கு வந்த ஆள் தானே. அதனால அங்க எங்க மான் தாவி 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 ஓடுது. ராமன் இவன் கிடைக்காத கையில மான்னு நினைச்ச உடனே பெரிய அம்பு எடுத்து போட்டான். செத்து விழுறப்ப ஒரு நல்ல காரியம் பண்ணிச்சு மாரிசு. இங்க சில பேர் பார்க்கலாங்க, அயோக்கியனா இருக்கிறான்னு வச்சுக்கலாம், சாவும் போது கூட அடுத்தவனுக்கு குடைச்சல் கொடுத்துட்டு சாவான். இப்படி சில பேர் இருப்பான். ஒரு கிராமத்துல ரொம்ப அயோக்கியத்தனம் பண்ணிட்டு இருக்க ஒருத்தன் டெட் பெட்ல இருக்கான் சாகிறதுக்கு. ஊர்ல இருக்க எல்லாரையும் கூப்பிட்டு சொன்னா, நான் உங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டம் கொடுத்துட்டேன், நீங்க ஒரு உதவி பண்ணணும். என்ன? நான் செத்ததுக்கு அப்புறம் என் உடம்புல உங்க காலில் கிடக்கிற செருப்பை எடுத்து அடிச்சுட்டு அப்புறம் கொண்டு என்ன எரிச்சிருங்க.
அதெல்லாம் வேண்டாமா? இல்லை இல்லை, சத்தியம் பண்ணுங்க, அப்பதான் என் மனசு ஆறும்னு சத்தியம் வாங்கி செத்து போனான். இப்போ ஜனங்க 2 பிரிவா பிரிஞ்சுட்டாங்க. ஒரு பிரிவில் என்ன சொல்றாங்க, அவன் தான் சாகும்போது திருந்திட்டான், இப்போ போய் செத்த உடம்ப செருப்புல அடிக்கிறது ஒரு மரியாதை கிடையாது, வேணாம். இன்னும் சில பேர் வேற மாதிரி சொன்னாங்க, இல்லை இல்லை நம்ம அவன் சத்தியம் வாங்கி செத்து போயிருக்கான், நம்ம அப்படியே பண்ணிட்டோம்னு வச்சுக்க ஆவியா நம்மளுக்கு குடைச்ச வந்துருக்கோம். அதனால செருப்புல கொஞ்சம் சும்மா ஒரு சாஸ்திரத்துக்கு ஒரு 2 அடி அடிச்சுட்டு கொண்டு எரிச்சிடலான்னு செருப்பு எடுத்து வச்சாங்க பாருங்க. உடம்புல அப்படி அடிச்ச உடனே போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுச்சு. என்னன்னா இவங்க கிட்ட சத்தியம் வாங்கிட்டு ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டான். நான் செத்த அப்புறம் செருப்பால் அடிக்கணும்னு ஊர்ல சில பேர் பேசுறாங்க. நீங்க தான் மாரீசன் கீழே விழுந்தப்ப சும்மா விழலுங்க, சீதா லக்ஷ்மணான்னு ராமன் குரல்ல கத்திட்டு விழணும். ராமன் குரல்ல கத்தலாம் பாருங்க, சீதை பயந்துட்டா. ராமனுக்கு தான் அடிபட்டுடுச்சு. உடனே லக்ஷ்மணன் கிட்ட சொல்றா, நீ போ, உன் அண்ணனுக்கு ஏதோ ஆபத்து வந்துருச்சு, போ போ. லக்ஷ்மணன் என்னன்னோ சொல்லி பார்த்தான். அண்ணன் தெய்வ பிறவி, அண்ணனுக்கு ஒன்றும் ஆகாது. அவ கேட்கறதா இல்லை, இப்போ நான் நெருப்புல குதிச்சுவேன். அதோடு சேர்ந்து சொல்லக்கூடாத ஒரு வார்த்தையை சொல்லிட்டேன். என்ன சொன்னா, நீ நிக்கிறத பார்த்தா கெட்ட நோக்கத்தோட நிக்கிற மாதிரி கேட்டேன். நின்ற நிலை இது நெறியிற்றன்று, இதான் கம்பன். இப்ப லக்ஷ்மணன் செத்துட்டான் இந்த வார்த்தை கேட்டு. ஏன்னா இந்த அண்ணனுக்காகவும் அண்ணனுக்காகவும் தன்னுடைய மனைவியை விட்டுட்டு தான் குடும்பத்தை விட்டுட்டு இவனுக்கு எந்த பிரச்சனை இல்லைனாலும் 14 வருஷம் கூடவே கண்மூழிச்சு காவல் காத்த அண்ணி தன்னை பார்த்து என்ன சொல்றான், நல்ல எண்ணத்தோட நிக்கலையேன்னுட்டா. செத்துட்டான். சரி நான் போறேன் அப்படின்னு கிளம்பி வர்றான் லக்ஷ்மணன். மனம் முழுக்க வேதனை, அண்ணி இப்படி சொல்லிட்டாங்க வர்றான். அங்க மாரீசன் செத்து போயிட்டானா, ராமன் திரும்பி வர்றான். இப்ப 2 பேரும் வழியில சந்திச்சுக்கலாம். இலக்குவனை பார்த்தோம்னா ராமனுக்கு பெரிய அதிர்ச்சி. இலக்குவனை சத்தம் போடுறான், ஏண்டா வந்த, நீ ஏன் வந்த, அண்ணியை தனியா விட்டுட்டு வந்திருக்கண்டா, அந்த பெண்ணை நீ தனியா விட்டுட்டு வந்துட்டிய, ஏன் வந்தன்னு திருப்பி திருப்பி கேட்கிறான். இப்ப லக்ஷ்மணன் பதில் சொல்றான். இப்ப நான் உங்களை கேட்கிறேன், லக்ஷ்மணன் என்ன பதில் சொல்லி இருப்பான்? அண்ணி இந்த மாதிரி சொல்லிட்டாங்க, நான் தப்பான எண்ணத்தோட நிக்கிறேன்னு சொல்லி இருந்தா என்ன ஆயிருக்கும்னு சீதை கவலைப்படுறான். எங்க அசோகவனத்தில் உட்கார்ந்து யோசிக்கிறேன், ஏன் என்ன வரல, ராமன் வரலையே, ஏன் வரலன்னு போது நீங்க ஒரு தமிழ்ல பழமொழி கேட்டிருக்கீங்களா, ஆத்திரத்தில் அவசரப்பட்டுட்டு சாவகாசமா சங்கடப்படுறது, கோபப்பட்டு பேசுறது, அப்புறம் யோசிக்கிறது. அசோகவனத்தில் உட்கார்ந்துட்டு சீதை யோசிக்கிறான், ஐயோ இப்படி பண்ணிட்டமே, ஒருவேளை லக்ஷ்மணன் அதை ராமன்கிட்ட சொல்லிட்டாரா, என் தம்பியை இப்படி பேசிட்டாளாவ, அவளை நான் போய் கூப்பிட வேண்டிய அவசியமே இல்லை, வேண்டாம், அதனாலதான் ராமன் வரல அப்படின்னு நினைச்சிட்டாவோ ஒன்று நினைச்சு சீதை கவலைப்படுறான். இப்ப நான் உங்களை கேட்கிறேன், என்ன சொல்லியிருப்பான்னு நினைக்கிறீங்க? இப்பதான் நான் குடும்பத்துக்குள்ள வரேன். நம்ம குடும்பத்துல என்ன நடக்கும்? கணவன் வீட்டுல சோர்வா வருவான். நீங்க பல வீடுகள்ல பிரச்சனை என்ன தெரியுங்களா, நாள் முழுக்க ஆம்பளைக்கு யாருடையாவது பேசிக்கிட்டே இருக்க வேண்டிய வேலை. வீட்டுக்கு கொஞ்ச நேரம் சும்மா இருக்கலாம், பேசாம இருக்கலாம். இந்த வேலைக்கு போகாம வீட்டுல இருக்க தனியா இருக்கக்கூடிய பெண்களுக்கு யாருக்கையாவது பேசணும் போல இருக்கும். இவன் பேசக்கூடாதுன்னு வருவான், அவன் பேசணும்னு காத்துக்கிட்டு இருப்பா. பிரச்சனை அங்கதான் ஆரம்பிக்கும். அப்ப என் கூட பேச மாட்டீங்க, உங்க அம்மா கிட்ட இருந்தா பேசுவீங்க, இப்படி ஆரம்பிக்கும். எப்படி நடக்குது? இன்னைக்கு உங்க அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? இவன் டயர்டா வர்றான்னா என்னம்மா சொன்னாங்க, அதை எப்படி நான் என் வாயால சொல்றது? சரி விடு, சொல்லாத, அப்ப என்னை பத்தி அக்கறை இல்லை உங்களுக்கு, சரி சொல்லு, அதை எப்படி நான் என் வாயால சொல்றேன்? இந்த தமிழ்ல ஈர பேனாக்கி பேனை பெருமாளாக்கின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க பாருங்க. அந்த மாதிரி ஒண்ணுமே இல்லாத விஷயத்த
வர்றவன் வேற சிந்தனையில் இருக்கும்போது வேற கோணத்துல வீட்டில் இருக்கிறவங்க சொன்னா அந்த குடும்பம் என்ன ஆகும்? இப்ப ராமாயணத்துக்கு வாங்க. ராமன் இவ்வளோ கம்பல் பண்ணி கேட்கிறானா, ஏன் வந்த லக்ஷ்மணன், அண்ணா நான் போலன்னா நெருப்பில் குதித்து இறந்து விடுவேன்னு அண்ணி சொன்னார்கள், அதனால் வந்தேன்னு சொன்னானே தவிர பயத்திலும் கோபத்திலும் சீதை சொன்ன சொற்களை தனக்குள்ளேயே முழுங்கி விட்டான், வெளியே சொல்லவில்லை. இதுல நமக்கு தெரியறது என்ன தெரியுமா? குடும்பத்துல கோபத்துல சொல்ற சொற்களை அப்பப்பவே மறந்துடும். ஏதோ கோபத்துல சொன்ன சொல்ல மனசுல சுமந்துட்டு இருந்தோம்னா மனசுக்குள்ள அமைதி இருக்காது. அவன் என்ன தெரியுமா சொன்னான் அப்படின்வான். எப்ப? 15 வருஷத்துக்கு முன்னால. அடப்பாவி, 15 வருஷமா அதை சுமந்துட்டு திரிகிறேன்னா என்ன ஆகும் மனசு? பெரியவங்க என்ன சொல்றாங்க? மகிழ்ச்சி என்பது குடும்பத்திற்குள்ளே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறது பெருசு இல்லை. கண்ணதாசன் சினிமா பாட்டுல எழுதுறார், எப்படி இளமையிலே காதல் வரும், எதுவரையில் கூட வரும். பதில் என்னன்னா, முழுமை பெற்ற காதல் எல்லாம் முதுமை வரை ஓடி வரும். உண்மையான காதல்னா கடைசி வரையில வரும். நீ பாருங்க, ஒரு நாள் விடிய காலையில ஒரு காலைல 6 மணிக்கெல்லாம் கையில காஃபி கப்பை வச்சுக்கிட்டு ஜன்னல் வழியா அப்படி பார்த்து இப்படி ஒருத்தன் குடிச்சுக்கிட்டே இருக்கான். மனைவி வந்தா, என்னங்க ரொம்ப யோசனையா? ஆமா, இன்னைக்கு என்ன நாள் ஞாபகம் இருக்கா? இன்னைக்கு நம்ம கல்யாண நாளுங்க. ஆமா, 7 வருஷம் முடிஞ்சதுங்க கல்யாணம் ஆகி. 7 வருஷம் ஓடிச்சு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நமக்கு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஆமா, எப்படி இந்த கல்யாணம் நடந்தது ஞாபகம் இருக்கா? சொன்னா, நம்ம 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத உங்க அப்பா பார்த்துட்டார். கையில இந்த துப்பாக்கியை எடுத்து நீட்டி, ஒழுங்கு மரியாதையா என் பொண்ணை கல்யாணம் பண்றியா இல்ல 7 வருஷம் உள்ளதுக்கு போட்டுமான்னு கேட்டாரு. நான் மட்டும் அன்னைக்கு வேற முடிவு பண்ணியிருந்தேன்னா இன்னைக்கு ரிலீஸ் ஆயிட்டு இருப்பேன். எப்ப? இது காதல் கல்யாணம். 7 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகுது. நான் மறுபடியும் புரட்சி கவிஞர் பாரதிதாசனுக்கு வரேன். குடும்ப விளக்குல தான் சொல்றேன், மகிழ்ச்சியான வாழ்க்கை. இப்ப நான் ஒண்ணு கேட்கிறேன், ஒரு இளம் ஜோடி இப்பதான் கல்யாணம் ஆன 2 பேர் வராங்க. நல்ல பழுத்த பழமா ஒரு 85 வயசு பெரியவர், 80 வயசு மனைவியோட வர்றாங்க. இவங்க 2 பேரை பார்த்த உடனே மனசுக்குள்ள மரியாதை யாரை பார்த்து வரும்? யாரை பார்த்து மரியாதை வரும்? அந்த வயதான ஜோடியை பார்த்து மரியாதை. இளம் வயசுல ஒண்ணா இருக்கிறது இயல்பு. அது உடல் கவர்ச்சி இருக்கு, பல கவர்ச்சி இருக்கு, பல பிரச்சனை, அது ஒரு ஈர்ப்பு இருக்கு. ஆனா கல்யாணம் ஆகி ஒரு 50 ஆண்டுகள் எவ்வளவோ ஏற்ற இறக்கங்களை சந்திச்சு இந்த ஜோடி மகிழ்ச்சியா இருக்காங்களே, எவ்வளவு பெரிய விஷயம். புரட்சி கவிஞர் பாரதிதாசன் எழுதுறாங்க, ஒரு புதுச்சேரிக்கார் தான். அந்த தாத்தாக்கு ஒரு 85 வயசு, அந்த பாட்டிக்கு ஒரு 80 வயசு. இப்ப இந்த பாட்டியை பத்தி தாத்தா சொல்றாரு, எப்படி இருக்கா இவ? இப்ப கல்யாணம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்ட, அடங்கிருந்த மாதிரியா இருக்கா? இல்ல, புதுமலர் அல்லள். எப்படிங்க? புதுமலர் அல்லள். நான் லவ் பண்ணப்ப பூத்த மலர் மாதிரி இருந்தேன். இன்னைக்கு காய்ந்த புல் கட்டு அவள் உடம்பு. புல்கட்டை காய வச்சா வைக்கோல் மாதிரி இருக்கும் பாருங்க, உடம்பு அப்படி போயிருச்சு, சுருக்கம். புதுமலர் அல்லள், காய்ந்த புல்கட்டு அவள் உடம்பு. சதிநாடும் நடையாள் அல்லள். முன்னெல்லாம் என்னை பார்த்துட்டு ஹாய் டார்லிங் ஓடி வருவா, துள்ளி குறிச்சு வருவா. இப்ப நடக்கவே முடியலையே. சதிநாடும் நடையாள் அல்லள், தள்ளாடி விழும் மூதாள். வயசு போயிடுச்சு. மதியல்ல முகம் அவளுக்கு, நிலவு மாதிரி முகம் இருந்தது ஒரு காலம்.
மதியல்ல முகம் அவளுக்கு. இப்ப வறள் நிலம், குழிகள் கண்கள். கண் இருந்த இடத்துல 2 குழி தான். பாட்டு யார் எழுதுறாங்க? பாவேந்தர் பாரதிதாசன் எழுதுறார், புதுச்சேரிக்கார். குடும்ப விளக்குல முதியோர் காதல்னு தலைப்பு. புதுமலர் அல்லள் காய்ந்த புல்கட்டு அவள் உடம்பு, சதிராடும் நடையால் அல்லள் தள்ளாடி விழும் மூதாட்டி. மதியல்ல முகம் அவளுக்கு, வறள் நிலம், குழிகள் கண்கள். எது எனக்கு இன்பம் நல்கும்? 85 வயசுல தாத்தா கேட்கிறார். எது எனக்கு இன்பம் நல்கும்? அவள் இருக்கின்றாள் என்பது ஒன்றே. அவ இன்னும் என் பக்கத்துல உயிரோடு இருக்கிறாப்ப, அது எனக்கு மகிழ்ச்சின்னு சொன்னார் பாவேந்தர் பாரதிதாசன் சொல்றார். அப்ப குடும்ப வாழ்க்கை எந்தெந்த அளவுக்கு மகிழ்ச்சியா இருக்குதோ அந்த அளவுக்கு வீட்டுல பிள்ளைகள் நன்றாக இருக்கிறார். எதுக்கு எடுத்தாலும் கோபப்பட்டு பேசுற குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்காது. வெளியே வேற வேலையில இருந்து வர்ற கணவன் வீட்டுல பாதி குடிச்ச காபி டம்ளர் அப்படியே இருக்கு, கால் பட்டு செதறிடுச்சு. இப்ப என்ன ரியாக்ஷன் இருக்கும்? வெளியே இருந்து வர்றவன் கேட்கறான், வீட்டுல இருக்க மூதவிக்கு எதை எங்க வைக்கிறதுன்னு தெரியுதா அப்படின்னு கேட்கறான்னு வைக்க. சமையல் ரூம்ல இருந்து ஒரு குரல் வரும். வெளியே இருந்து வர்ற மனுஷனுக்கு கண்ணு மூஞ்சில இருக்கா முதுகுல இருக்கா வருமா? இத வேற மாதிரி கேட்கறான். எப்படி? ஐயோ சாரிம்மா, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், தெரியாம கால் பட்டுச்சு, சாரி இவன் சொல்ல. இல்ல ஏன் தப்புங்க, நான் தான் வச்சிருக்க கூடாது, என்னோட தப்பு. இந்த குடும்பம் எப்படி? இது ரெண்டெல்லாம இன்னொன்னு கூட உண்டு. காலில் பட்டு தட்டின உடனே ஐயோ சாரிம்மா தப்பு நான் பார்க்கல அப்படின்னு சொன்னா, நீ என்னைக்கு பார்த்து வந்த? இது தினம் நடக்கிறது தானே. இன்னைக்கு என்ன பெரிய விஷயம்? பாராட்டுதல், புரிந்து கொள்ளுதல். அதான் பெரியவங்க சொல்லுவாங்க, மனைவி வைக்கிற தாய்மார்கள் ஒப்புக்கொள்ளுங்க நினைக்கிற வீட்டில் வைக்கிற சமையல் நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பிடுற புருஷன் அமைஞ்ச மனைவி கொடுத்து வச்சவங்க இல்லையா? சில பேர் என்ன போட்டாலும் தின்னுவாங்க, நிமிர்ந்து கூட பார்க்க மாட்டாங்க. மனைவியா பார்த்து கொஞ்சம் குழம்பு ஊத்துட்டுமா? ஒரு கூட்டத்துக்கு வந்து ஒரு பேச்சாளர் சொல்றார், மனைவி சமையல்ல நல்லா இருக்குன்னு பாராட்டணும்ப்பா, அப்பதான் அவங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும். இவன் முடிவு பண்ணிட்டு போறான், இன்னைக்கு பாராட்டிடுறது. அந்த மாதிரி சாம்பார் எடுத்து ஊத்துது, அப்படி பிசைஞ்சு வாயில வச்சு சொன்ன, அமிர்தம், சாம்பார் அமிர்தமா இருக்குது. அந்த மாதிரி முறைச்சு, இந்த சாம்பார் வச்ச கைக்கு நான் வளையல் செய்து போடணும். அந்த மாதிரி சாம்பார் தலையிலேயே வந்துச்சு. ஏயா நான் தினமும் சாம்பார் வச்சேன், நல்லா இல்லை, எனக்கு உடம்பு சரியில்லைன்னு எதிர் வீட்டில் சாம்பார் சாம்பார் செய்த கைக்கு வளையல் போட போறியோ? உண்மையான அன்பு இது குடும்பம். மனுஷன் வெளியே வர 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 நீங்க பாத்தீங்கன்னா, நல்ல நட்பை யார் அமைத்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு வாழ்க்கை மகிழ்ச்சியாக. நட்பு என்பது ஒரு தவம், மறந்து ஒரு தவம். அந்த தவம் செய்கிறவர்களுக்கு தான் நல்ல நட்பு வரும். நான் பல தடவை பல பேர் பார்த்திருக்கேன், எனக்கு நல்ல நண்பர்களே இல்லை. ஆனா நம்ம யாருமே நம்ம உண்மையான நண்பனா இருக்கிறோமான்னு யோசிச்சு பார்க்கணும். யாரை வேணா கேளுங்க, நல்ல நண்பர்கள். நீங்க இதை புரிய வைக்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. காட்டு வழியா ஒருத்தர் நடந்து போயிருந்தா, பின்னால யாரோ தரத்துற மாதிரி திரும்பி பார்த்தா ஒரு புலி வந்துட்டு இருந்தது. ஐயோன்னு பயந்து போய் மரத்து மேல ஓடி ஏறின பாருங்க. பாதி ஏறின பக்கம் பார்த்தா மரத்துல ஒரு குரங்கு உட்கார்ந்துட்டு. மேல போனா குரங்கு அடிக்கும், கீழே வந்தா புலி அடிக்கும். இவன் நடுவில் உட்காந்துருக்கான், மேல இருந்து குரங்கு கூப்பிட்டுச்சு, இவனை பார்த்து வா. எப்படி நம்பி போறது? வான்னுச்சு. அவன் அப்படியே பார்த்தான். குரங்கை பார்த்த உடனே ஏதோ நம்ம சாயல் தெரியுது, நம்ம முன்னோர்கள் மாதிரி. சரி நம்பி மேலே போறான். குரங்கு உட்கார்ந்துச்சு. புலி சொல்லிச்சு, நீ யாரை வேணா நம்பு, மனுஷ பயலை நம்பாது. அவனை மாதிரி துரோகம் பண்றவன் உலகத்துல கிடையாது.
நான் கூப்பிட்டவொடனே வந்துட்டான். அவன் இங்கே தான் இருப்பான். மரத்துக்கு மரம் போய் காய் கனிலாம் பறிச்சிட்டு வந்து குரங்கு கொடுக்குது. நல்லா சாப்பிட்டான். சாப்பிட்டோன்னா நம்ம ஆளுங்களுக்குலாம் எப்படி இருக்கும்? என்ன வரும்? உண்ட மயக்கம் தொண்டருக்கும் உண்டு. தூக்கம் வருதுன்னா பத்திரமா தூங்கு, நான் கேணிச்சு போறேன். இவன் தூங்கிட்டான். இப்ப புலி சொல்லிச்சு அவனை பிடிச்சி தள்ளி விடு கீழே. அவனை பிடிச்சி தள்ளி விடு. நான் முதல்ல சொன்னப்பதான் டயலாக்லாம் விட்டேன். இப்போ தூங்குறான்ல, தூக்கத்துல அவனே தவறி விழுந்துட்டதா இருக்கட்டும், நீ அவன் தள்ளி விடு கீழே. குரங்கு சொல்லிச்சான் அவன் என்னை நம்பி தூங்குறான், நான் நண்பன் அப்படின்னு ஏத்துக்கிட்டான். ஏத்துக்கிட்டு என்னை நம்பி தூங்குறான். அந்த நட்புக்கும் நம்பிக்கைக்கும் நான் துரோகம் பண்ண மாட்டேன். ஆனா புலி என்ன நினைக்குது, இன்னைக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்துட்டு போகலாம், விடப்படாதுன்னு உட்காந்து. இப்ப நம்மால் தூங்கி விழிச்சான். குரங்கு சொல்லிச்சு எனக்கு கொஞ்சம் தூக்கம் வருது, நான் தூங்குறேன், நீ கீழே இறங்கிடாத, புலி கீழே தயாரா இருக்கு அப்படின்னுட்டு இப்போ குரங்கு தூங்குது. இப்போ புலி வந்து கூட்டணியை மாத்துது. இவங்கிட்ட என்ன சொல்லுச்சு, இங்க மாதிரி எனக்கு பசிக்குது, எனக்கு மனுஷக்கரியா குரங்கு கரியான்றதல்ல பிரச்சனை, நீ என்ன பண்ணு, இப்ப அந்த குரங்கு பிடிச்சு தள்ளிடு, அந்த குரங்கு பிடிச்சு தள்ளினா நான் சாப்பிட்டு ஓடிடுவேன்ல. இப்ப நம்ம என்ன பண்ணிருப்பான்னு நினைக்கிறீங்க? மணியா? மணி நல்ல அனுபவங்கள் இருக்கு. உண்மைங்க, குரங்கு பிடிச்சு தள்ளிட்டா குரங்கு வாழ்க்கையில தான் நடக்குது. நீங்க தாண்டி வச்சிருக்கிறது பார்க்கும்போது நினைச்சேன், குரங்கு தொப்புன்னு வந்து விழுந்துச்சு பாருங்க. புலி குரங்க தூக்கி பிடிச்சிச்சு கேட்டுச்சு, நான் சொன்னேன்னு கேட்டிய, யாரை நம்பினாலும் நம்பு, மனுஷ பையில நம்பாதேன்னு சொன்ன கேட்டியா, தள்ளிட்டாங்க. உனக்கு இன்னொரு சான்ஸ் தான், நீ மேலே ஏறு, நீ போய் அவனை பிடிச்சி கேளுங்க. குரங்கு விறுவிறுன்னு ஏறுது மேல. நம்மால் உடம்பு நடுங்கி உட்கார்ந்துருக்கான், செத்தண்டா. மேல வந்து உட்கார்ந்து குரங்கு சொல்லிச்சான், அவன் மனுஷ பையன், அவன் புத்தியை காமிச்சிட்டான், நட்புக்கு துரோகம் செய்யற பழக்கம் எங்களுக்கெல்லாம் கிடையாதுன்னு அந்த குரங்கு சொல்லிட்டான். இந்த குரங்கினுடைய வம்சத்துல வந்தவர் தான் ஆஞ்சநேயர்னு ஒரு கதை உண்டு. அப்ப நட்பு என்பது நம்பிக்கையின் பார்வை. யார் உண்மையாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நல்ல நட்பு வாய்க்கும். வாழ்க்கையில நீங்க தேர்ந்தெடுக்க வேண்டியது, கணவன் மனைவி மகிழ்ச்சியா இருக்கிறது ஒன்று, நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுப்பது என்பது. நான் சொன்ன ஒண்ணு ஒத்துக்குவீங்க, பள்ளி பருவத்துல கல்லூரி பருவத்தில் அமைஞ்ச நட்பு மாறி அப்புறம் உண்மையான நட்பு அமைஞ்சிருக்கா? அமைஞ்சா ரொம்ப ரொம்ப வித்தியாசம், ரேரஸ்ட் ரேர் கேஸ்னு வாங்க. அந்த மாதிரி காலேஜ் டேஸ்ல அமைகிற நட்பு மாமன் மச்சான் பேசிட்டு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத உண்மையான நட்பு. நல்ல நண்பர்களை அமைத்துக் கொள்ளுதல். சரி, குடும்பம் நல்லா இருக்கு, பிள்ளைங்க நல்லா இருக்காங்க, நட்பு நல்ல நட்பு. இப்போ வாழ்க்கையில இதுவே ஒரு மண்ணில் நல்ல வண்ணம் வாழ்றதுக்கு ஆனது வாய்ப்பான்னா, பெரியவங்க என்ன சொன்னாங்க, ஆங்கிலத்தில் ஆட்டிடியூட்னு ஒரு வார்த்தை. ஆட்டிடியூட்னா நம்ம தன்மை, பழகிற தன்மை. பழகிறது நட்பு இல்லை, ஒரு விஷயத்துக்கு நான் எப்படி ரியாக்ட் பண்றேன். ஓகே, உங்களுக்கு புரியறதுக்காக ஒன்று சொல்றேன். திருநெல்வேலி மாவட்டத்தில் குளத்து கூட கோச்சிக்கிட்டு கால் கழுவாம போனவன்னு ஒரு கதை உண்டு. எப்படிங்க? குளத்து மேல கோச்சிட்டு கால் கழுவாம போனவன். நான் கொஞ்சம் விளக்கமா சொல்றேன். கிராமப்புறங்கள்ல எல்லாம் இன்னைக்குதான் தூய்மை பாரதம், டாய்லெட் இருக்க வீட்டுல பொண்ணு கொடுங்க எல்லாம் கேன்வாஸ் நடக்குது இந்தியாவில். கிராமப்புறங்கள்ல இன்னும் திறந்த வெளியில தான் போகணும். ஊருக்கு 2-3 குளம் இருக்கும். குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்கக்கூடிய குளம் வேற. மற்ற குளத்துல தான் துணி துவைப்பான், காலையில காலை கடன் முடிச்சுட்டு வந்தான்னா அங்கதான் போய் கால் கழுவுவான். இதெல்லாம் நடக்கும். ஒருத்தர் மாதிரி காலை கடன் முடிச்சுட்டு வந்தான், அந்த குளத்துல நிறைய பேர் துணி துவைச்சிட்டு இருந்தாங்க. காலை கல்லு மேல வச்சா பாருங்க, டக்குன்னு வழுக்கி குளத்துள்ள விழுந்துட்டான். கூடி இருக்கவெல்லாம் சிரிச்சுட்டான். இவனுக்கு கோபம் வந்துருச்சு, என்னை அசிங்கப்படுத்தின இந்த குளத்துல
இனிமேல் நான் வந்து இறங்கி கால் கழுவ மாட்டேன்னு சபதம் எடுத்துட்டான். ஆனா என்ன கொடுமைன்னா அந்த ஊர்ல வேற குளமே இல்லை. இதனுடைய விளைவு என்ன ஆச்சுன்னா, அவன் பக்கத்துல வரக்கூட முடியாத அளவுக்கு நறுமணம் வீசி அவன் கூட எவனுமே வர்றதில்லை. இதுக்குதான் குளத்து மேல போச்சுட்டு கால் கழுவாம போறவன் சொல்லுவாங்க. ஆட்டிடியூட் என்னன்னு கேட்டா, ஒரு விஷயத்தை எப்படி பார், நம்முடைய மனம் மலர்தல்னு பெரியவங்க சொன்னாங்க. மனம் மலர்னுங்க, எவ்வளவு படிச்சிருந்தாலும் எவ்வளவு தெளிந்த ஞானம் இருந்தாலும் மனம் குறுகி இருக்குன்னு வச்சுக்கோங்க, பயன் இல்லை. தமிழ்ல ஒரு பழமொழி உண்டு, தரித்திரம் வேற தரித்திர புத்தி வேற. நான் விளக்க சொல்றேன். தரித்திரம்னா வறுமை, தரித்திரம் போயிடும், தரித்திர புத்தி போகாது. அதாவது கையில பணம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீ உழைச்சி பணம் சம்பாதிச்சுக்கலாம், தரித்திரம் போயிடும். தரித்திர புத்தி என்னன்னா, நிறைய பணம் வச்சுப்பான், ஒரு பைசா எடுத்து செலவு பண்ண மாட்டான். அதான் தரித்திர புத்தி. ஒரு ராஜா, ஒரு இளவரசர் வந்து காட்டுக்கு போனவன், வேட்டையாட போனவன், காட்டுல இருக்க ஏதோ ஒரு பொண்ணு, அது என்னன்னா பிச்சை எடுக்கிற பொண்ணு. பிச்சை எடுத்து சாப்பிட்ற பொண்ணை பார்த்து அது அழகுல மயங்கி அதை தான் கட்டிக்கிறோம், ஒத்த காலில் நின்று. ராஜா என்னென்னவோ சொல்லி பார்த்தான். அவ இங்க வந்த உடனே இளவரசி ஆயிடுறாள். அவ பிச்சைக்காரின்னா உங்களுக்கு என்ன, இங்க வந்த அடுத்த நிமிஷம் அவ இளவரசி. சரின்னு ராஜா கல்யாணம் பண்ணி வச்சுட்டான். கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனா அந்த பொண்ணு மெலிஞ்சிட்டே போறான். இவனுக்கு ஒரே கவலை, சாப்பிட மாட்டியாமா, ஏன் சாப்பிட மாட்டேற? இவன் சொன்னா, நான் சாப்பிட ஒரே ஒரு கண்டிஷன், ஒரு ரூம்குள்ள சாப்பாடு வச்சுங்க, கதவெல்லாம் மூடிங்க, எனக்கு யாரும் வேலையாட்கள்லாம் வந்து பரிமாறக்கூடாது, உபசரிப்புலாம் கூடாது. இவன் ஒன்றும் புரியல. இவ்வளோ கைதட்டினா வர்ற வேலைக்காரர் இருக்காங்க, இவன் வச்சுட்டு கதவை சாப்பிட்டுருந்தா சரி, என்னவோ சாப்பிட்டா சரின்ட்டு ஒரு பெரிய தங்க தாம்பாள தட்டில் சாப்பாடு, கூட்டு, கறி, வெஞ்சனம், மஞ்சனம் என்னென்னவோ வச்சு கதவை ஒரு வீட்டுக்குள்ளே வச்சுட்டு எல்லா கதவெல்லாம் சாப்பிட்டு இளவரசி உள்ளே போனான். போய் ஸ்க்ரீன் எல்லாம் கூட தள்ளி மூடிட்டான். ஆனால் நம்ம இளவரசர் கால இவன் நம்ம ஆள் தானே, அதுல ஓட்ட ஒன்று வச்சிருக்கான். இவன் என்னதான் பண்றது பார்க்கறான். ஓட்ட வழியா பார்த்தா அவன் என்ன பண்ணுவான், இந்த பெரிய தாம்பாளத்தட்டில் தனித்தனியா சாப்பாடா இருக்கா, இது எல்லாத்தையும் ஒன்னா கலந்து உண்டையா மாற்றி வச்சுக்கிட்டு ஒரு 15-20 உண்டை. ஏமா சாப்பிட ஏதாவது கொடுங்கம்மா அப்படின்னு கேட்டுட்டு ஒரு உண்டை எடுத்து சாப்பிட, ஏமா சாப்பிட கொடுங்கம்மான்னு கேட்டு ஒரு உண்டை சாப்பிட. இப்போ உங்களுக்கு புரியுதா? தரித்திரம் வேற, தரித்திர புத்தி வேற. இவளுக்கு தரித்திரம் போயிடுச்சு, புத்தி போல. வாழ்க்கையில பல பேர் எப்படி இருப்பாங்க. ஆனா பெரியவங்க என்ன சொன்னாங்க, உனக்கு நல்ல குடும்பம், நல்ல நண்பர்கள் இருக்கிறதோட முக்கியம் என்னன்னா, உன்னுடைய மனம் மகிழ்ச்சியாக இருந்து மலர வேண்டும்ன்றதுதான். சில பேர் தன்னை ரொம்ப பெரிய ஆளா நினைச்சுக்குவான். பார்த்துருக்கீங்களா? தன்னை ரொம்ப பெரிய ஆளா எவன் நினைச்சுக்கிறானோ அவன் வாழ்க்கையில மகிழ்ச்சியா இருக்கவே முடியாது. இது சொல்றது என் வழிகள்னா சொல்றான். தன்னை வியந்தான் விரைந்து கெடும். அப்படிதானே? தன்னை வியந்தான் விரைந்து கெடும். அதே நேரத்துல எளிமையானவங்களோட நம்ம நல்லா பழகிறோம்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கையில ஜெயிக்கலாம். நான் வட இந்தியாவில் நடந்த ஒரு விஷயத்தை சொல்றேன். நடந்த விஷயத்தை, ஒரு என்ஜினியர் ஃப்ரீசர் இருக்கும் தெரியுமா, சில பெரிய உணவகங்கள்ல பெரிய ஃப்ரீசர் இருக்கும். தசாமுசாக்கெல்லாம் தெரியும், அவர் வேலை செய்கிற இடத்துல எல்லாம் இருப்பாங்க. பெரிய ஃப்ரீசராக இருக்கும், ரொம்ப பெருசாக இருக்கும். உணவகத்தில் உணவெல்லாம் அதில் கொண்டு ஃப்ரீசரில் வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு எடுப்பாங்க. இதை சரி பண்ணுற வேலை அவனுக்கு. ஒரு நாள் ஏதோ ரிப்பேர், அந்த ஃப்ரீசர் இவ்வளோ பெரிய ரூம் கூட இருக்கும், அது உள்ளே போய் அவன் சரி பண்ணிட்டு இருந்தான். வேலை நேரம் கடந்துருச்சு. இவன் மறந்துட்டு வேலையிலேயே இருக்கான். 6:30 மணி 7 மணி ஆயிடுச்சு. ஆனால் வெளியே இருக்கிற உத்தமன்லாம் என்ன பண்ணான், வேலை நேரம் முடிஞ்சிருச்சுன்னு லைட்டு ஃபேன் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு வெளியே பூட்டிட்டு எல்லா பயிலையும் கிளம்பிட்டான். இவன் இப்போ ஃப்ரீசரை சரி பண்ணிட்டான்.
வெளியே கதவை திறந்து வந்து பார்த்தா இருட்டா வெளியே போக முடியாது. ஃப்ரீசர்ல சிக்கிதான் சாகணும். செல்போன் எங்க இருக்குன்னு தெரியல. இன்னைக்கு செத்தன நம்ம யாருக்கும் சொல்லவும் முடியாது. இப்படி மாட்டிட்டமே, ஒழுங்கா உட்காந்து வேலை செஞ்சதுக்கு இந்த பாடா நம்ம நினைச்சிட்டு இருக்க சமயத்துல இந்த ஃபேக்டரி வெளியில இந்த செக்யூரிட்டி இருப்பான் பாருங்க. செக்யூரிட்டி ஒருத்தன் வந்து டார்ச் லைட் அடிச்சுட்டு சார் சார்னு தேடிட்டு வரான். இவன் உடனே நான் இங்க இருக்கேன் அப்படின்னு குரல் கொடுப்பான். அவன் வந்த உடனே உயிர் வருது. இவன் கேட்டான், நான் உள்ள மாட்டிட்டேன்னு உனக்கு எப்படியா தெரியும்? நான் செத்தேன்னு நினைச்சேன். அவன் சொன்னா பாருங்க பதில், அதுதான் நமக்கு முக்கியம். சார் நான் சாதாரண செக்யூரிட்டி, என் வேலை என்ன? யார் உள்ள போனாலும் நான் அப்படி நிற்பேன். குட் மார்னிங் சார், குட் மார்னிங் சார். எல்லாரும் சில பேர் பார்க்காத மாதிரியே போவான், சில பேர் அப்படின்னு, சில பேர் இப்படின்ட்டு போவோம். நீங்க ஒரு ஆள் தான். நான் குட் மார்னிங் சொன்ன உடனே என்னப்பா எப்படி இருக்க, குட் மார்னிங் அப்படின்ட்டு போவேன். அதே மாதிரி திரும்பி போகும்போது நான் எல்லாருக்கும் குட் ஈவினிங் சார், குட் ஈவினிங் சார். யாரும் என்ன மனுஷனா கூட மதிக்கிறது இல்லையே, நான் சாதாரண செக்யூரிட்டி. ஆனா நீங்க திரும்பி போகும்போது கூட என்னப்பா வேலை படம் எப்படி இருக்கு, இன்னைக்கெல்லாம் எப்படி இருந்துச்சு, மதியானம் சாப்பிட்டீங்க, ஏதாவது ஒரு கேட்டு போவீங்க. இன்னைக்கு காலையில் நீங்க வேலைக்கு வந்தது எனக்கு ஞாபகம் இருக்கு. ஏன்னா நான் டீ குடிச்சிட்டு இருந்தேன். அப்ப டீ குடிச்சே குட் மார்னிங் சார், என்னப்பா எனக்குலாம் டீ கொடுக்க மாட்டியான்னு கேட்டே போறீங்க சார். ஆனா திரும்பி நீங்க போனோம்னா எனக்கு வந்து குட் ஈவினிங் இதெல்லாம் சொல்லியிருப்பீங்க. எனக்கு சொல்லவே இல்லை, எனக்கு ஞாபகம் இருக்கு நீங்க வெளியே போகலன்னுட்டு. சார் வெளியே போலியேன்னு நினைச்சு தேடிட்டு வந்தேன் சார், நீங்க உள்ள இருந்தீங்க அப்படின்னு. நடந்த இந்த விஷயம் நமக்கு என்ன சொல்லி தருகிறதுனா வேற ஒண்ணும் இல்லை. சாதாரண மனுஷங்களுக்கு நம்ம கொடுக்கிற மரியாதை நம்ம உயிரையே கூட காப்பாற்றலாம். நீ என்னை விட சின்னவன், என்னை விட சாதாரண ஆளு, உனக்கு நான் ஏன் மரியாதை கொடுக்கணும்ன்ற எண்ணம் இருந்தா நம்ம எவ்வளவு படிச்சு என்னங்க, என்ன படிச்சு என்ன பெரிய விஷயம்? வள்ளுவனும் சரி பழைய விஷயங்களை என்ன சொல்றாங்க, நான் சின்னவன்னு தப்பா நினைக்காத. அதை விட என்னன்னா அடுத்தவனை குறை சொல்லி பேசாம அடுத்தவனை குறை சொல்லாமல் இருக்கிறவன் வாழ்க்கையில் ஜெயித்தவன். நீங்க எழுதி வச்சுக்கலாம். நான் ஒரு குற்றமும் செய்யாதவனாக இருந்தாலும், எப்படிங்க இன்னொரு சொல்றேன், நான் ஒரு குற்றமும் செய்யாதவனாக இருந்தாலும் அடுத்தவன் செய்கிற குற்றத்தை அதிகமாக பேசுகிறேன் என்றால் அதைவிட பெரிய குற்றம் எதுவும் இல்லை. ஆனா நமக்கு பொதுவாக இந்தியாவில் இந்திய ஜனங்களுக்கே ஒரு உணர்வு உண்டு, இந்த பின்னால பேசுறதுன்னு. நீங்க வேணா பாருங்க, இந்த மெட்ரோல ட்ராம்ல ட்ரெயின்ல போகும்போது ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் பசங்க பேசிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அடுத்தவன் பேசுறத ஒட்டு கேட்கக்கூடாது, சும்மா கேட்டு பாருங்க இவங்க 4 பேரும் என்ன பேசுவான். இங்க இல்லாத அவன் ஃப்ரெண்டு ஒருத்தனை பத்தி பேசுவான், இல்ல ஆபீசர் ஒருத்தன் அவன் சரியில்லை இவன் சரியில்லை, இவன் அப்படி இவன் அப்படி. வாயை திறந்தாலே அடுத்தவங்களை குறை சொல்லி புறம் பேசுதல்னு பேரு. அடுத்த ஸ்டேஷன்ல வண்டி நிற்கும், இந்த 4 பேர்ல ஒருத்தர் இறங்குவான். இப்ப இந்த 3 பேரும் யாரை பத்தி பேசுவான்? இப்ப இறங்கவனை பத்தி பேசுவான். இறங்குறாம தாயக்கே கிடையாது. அவன் இன்னொரு ஸ்டேஷன்ல வண்டி நிற்கும். இப்போ ஒருத்தன் எந்திரிக்கும் போதே சொல்லுவான், நான் இறங்கின உடனே நீங்க என்னை பத்தி தான் பேசுறீங்கன்னு தெரியும். புறம் பேசுதல். ஓதாமல் ஒரு நாள் இருக்க வேணாம்னு பழைய பாட்டு உண்டு, உலகநாதர் பாட்டு ஞாபகம். ஓதாமல் தமிழ்நாட்டிலையும் புதுச்சேரியிலையும் நல்ல விஷயத்த ஒழிச்சு கட்டிட்டோம். நல்ல விஷயத்த ஒழிச்சு கட்டி அரசியலும் சினிமாவும் டாமினேட் ஆகி இளைஞர்களை மிஸ்லீட் பண்ணியாச்சு. ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்லவே, பின்னால பேசாத. சார் நான் எவ்வளவு பெரிய ஆளா இருப்பேன், என் கூட பழகிறவனை பத்தி, எனக்கு நண்பனை பத்தி, தெரிஞ்சவனை பத்தி நான் பின்னால குறை சொல்லி பேசுறேன்னா நான் என்ன மனுஷன்? ஒருவரையும் பொல்லாங்கு பேச வேண்டாம், மாதாவை என்னாலும் மறக்க வேண்டாம், வஞ்சனைகள் செய்வாரோடு இணங்க வேண்டாம், போகாத இடந்தனிலே போக வேண்டாம், போக விட்டு புறம் சொல்லி திரிய வேண்டாம். புறம் பேசாதே. அதை விட
பெரிய குணம் கெட்ட குணம் எதுவும் இல்லை. இந்த பின்னால பேசுறதுன்றதை விட ஊருக்கு போறாங்க ஒருத்தன், அம்மாவுக்கு லெட்டர் எழுதுறான். அம்மாவுக்கு அவன் மனைவிக்கும் சண்டை வந்து அது குடும்பத்தில் நடக்கிறது தானே. அம்மாவுக்கு எழுதுறான், ஏதோ ஒரு சனியை கொண்டாந்து என் தலையில கட்டி வச்சுட்டீங்கம்மா, நீ தான் எனக்கு தெய்வம், ஏதோ நான் கட்டிட்டேன்றதுனால நான் அதோட வாழ்றேன், நீ இருக்கிற வரைக்கும் தான் எனக்கு வாழ்க்கை, நான் இன்னும் எப்படி அதோட வாழ போறேன்னு தெரியலன்னு லெட்டர் அம்மாவுக்கு. மனைவிக்கு என்ன எழுதுனா, நீ தான் என் தெய்வம்மா, நீ வந்தப்புறம் தான் மகாலட்சுமி வந்த மாதிரி இருக்கு, எங்க அம்மா வயசானது, இன்னும் ரொம்ப நாள் இருக்காது, சீக்கிரம் போயிடும், அப்புறம் நம்ம நல்லா இருக்கலாம்னு எழுதி அட்ரஸை மாற்றி எழுதி போஸ்ட் பண்ணலாம். அம்மாவுக்கு எழுதுங்க, கொண்டாடி விளங்குமா? அது போக விட்டு புறம் சொல்லி தெரியவன். ஒன்னை மனசுல வச்சுக்கங்க, நான் அடுத்தவனை குறை சொன்னால் அது அவர்கள் யாரை பற்றி தவறாக சொல்கிறேன்னு அவர்கள் காதுக்கு கண்டிப்பாக போகும். அதை தெரிந்து கொள்ளும். ஒண்ணு. ரெண்டாவது, என்னிடம் ஒருத்தர் அடுத்தவரை குறை சொன்னால் அவர் என்னை பற்றி இன்னொருவரிடம் குறை சொல்லக்கூடிய குணம் உடையவர் என்றதையும் புரிந்து கொள்ளும். சார், என் ஃப்ரெண்டை பத்தி என்கிட்ட ஒருத்தர் குறை சொல்றாருன்னா அவரோட குணம் எப்படி, என்னை பத்தி இன்னொருத்தர் குறை சொல்றாருன்னு தானே அர்த்தம். அதையே மாதிரி இன்னொன்னு மனசுல வச்சுக்கலாம். வாழ்க்கையில நீங்க என்ன செஞ்சாலும் குறை சொல்றதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கும், அதை பத்தி கவலைப்படக்கூடாது. என்ன செஞ்சாலும் குறை சொல்லுவாங்க சார். ஒரு கழுதையில கணவன் மனைவி 2 பேர் உட்கார்ந்து போறாங்க. போறவங்க சொல்லிக்கிட்டே போறாங்க. ஒரு கழுதை மேல உட்கார்ந்து போவார். அது வாயிலா ஜீவன்ல. அவன் என்ன பண்ணா, மனைவியை கீழே இறக்கிட்டு நடக்க வச்சுட்டு இவன் மட்டும் கழுது மேல உட்கார்ந்து போறான். இன்னொருத்தர் சொல்லிட்டே போறான், கொண்டாடிய நடக்க விட்டு இவன் உட்கார்ந்து போறான். அடுத்து இவன் இறங்கிட்டு மனைவியை உட்கார வச்சுக்கிட்டு கழுதியை ஓட்டிட்டு போறான். உடம்பு சரியில்லாத புருஷன் நடந்து போறான், அவன் உட்கார்ந்து போறான். ஒரே ஆப்ஷன், 2 பேரும் நடந்து கழுதையை ஓட்டிட்டு போறாங்க. இப்போ ஒருத்தன் சொன்னானா, கழுதை இருக்கு, அது மேல ஏறாம 2 கழுதையும் கூட நடந்து போயிருக்காங்க. என்ன பண்ணாலும் குறை சொல்லுவாங்க. பட்டினத்தார் வாழ்க்கையில நடந்த ஒரு விஷயம் ஒண்ணு உண்டுங்க. பட்டினத்தார் பெரிய பணக்காரர். எல்லாத்தையும் விட்டுட்டு கோமணம் மட்டும் கட்டிக்கிட்டு திருவத்தூர் நோக்கி போறாரு. ராத்திரி நேரம் தூங்கலாமேன்னு ஒரு வரப்புல தலை வச்சு படுத்துட்டார். விடிய காலையில் 4-5 மணிக்கெல்லாம் குளத்துல தண்ணி எடுக்க 2 பொண்ணுங்க இடுப்புல குடத்தை வச்சுக்கிட்டு போகுது. அதுல ஒரு பொண்ணு சொல்லிச்சு, பாரு பட்டினத்து சிட்டையா இருப்பாரு, எவ்வளவு பெரிய பணக்காரன், எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க ஒண்ணுமே வேணான்னு படுத்துருக்கிறார். கூட வந்த பொண்ணு சொல்லுது, இவர் பெரிய சாமியாராரு, எல்லாத்தையும் விட்டாரா? எல்லாத்தையும் விட்டாருன்னு சொல்ற மனுஷனுக்கு தலைக்கு உயரம் வேணும்னு சுகம் தேவை. சுகத்தை திறக்க முடியல, வரப்புல தலை வச்சு ஏன் படுத்துருக்கணும்? அப்ப சுகம் கேட்கிற உடம்பு இவர் சாமியாரா? தண்ணி எடுத்து திரும்பும்போது இவர் வெறும் தரையில படுத்து கிடக்கிறார். வரப்புல இருந்து கீழே தலையை எடுத்து வெறும் கட்டாம தரையில படுத்து கிடக்கிறார். இப்ப முதல் பொண்ணு சொன்ன, அடுப்பா நீ சொன்னது சாமியார் காலில் விழுந்துச்சு போல இருக்கு, ஏதோ கொஞ்சம் தலைக்கு ஹைட்டா வச்சு படுத்துட்டு இருந்த மனுஷன் நீ சொன்ன உடனே கீழே வச்சு படுத்துட்டார். அதுக்கு அவன் சொன்னா, இந்த ஆள் சாமியாரா இருக்காரு, எப்ப பார்த்தாலும் கடவுளை நினைக்கிறத விட்டு தண்ணி எடுக்க போற பொண்ணுங்க பேசுறதெல்லாம் ஒட்டிக்கிறதுக்கு அந்த மனுஷன். நீங்க என்ன பண்ணாலும் குறை சொல்றதுக்கு ஆள் இருக்கும், கவலைப்படாமல் முன்னே செல்ல வேண்டும். பெருமக்களே, மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வேற ஒண்ணும் இல்லை. முதல்ல கணவன் மனைவி மகிழ்ச்சி. கணவன் மனைவி மகிழ்ச்சியா இருந்தா குழந்தைங்க நல்லா இருக்கும். நல்ல நண்பர்களாக நாம் இருக்கணும். எனக்கு நல்ல நண்பனை விட நான் நல்ல நண்பனா இருக்கேன், எனக்கு நல்ல நண்பர்கள் வாய்ப்பார்கள். ஆட்டிடியூட், என்னுடைய தன்மை, நான் என்ன பேசுகிறேன், புறம் சொல்லாமல் இருக்கிறேனா, அடுத்தவனை நல்ல விஷயங்களையே பேசுகிறேனா, இதை வைத்துத்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வெற்றிகரமான வாழ்க்கையாக அமைகிறது என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு பாஸ்கருக்கும் மற்றவருக்கும் நன்றி சொல்லி சொற்களை நிறைவு செய்கிறேன். நன்றி.